Hi everyone. Today we are going to see the segment of one word different meaning part 2. So please don't skip the video because it will be little bit quite interesting. Before see the words, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. Yes, as I said no, because I am collecting the words, quite interesting words. Normally we are using the words in routine life, right? So please don't skip the video, watch till the end of this. You will get to know the interesting words, right? Okay, before that, anyone watching without subscribing, please subscribe my channel and share and hit the like button if you find this content more valuable. After that, whatever feedback you have, please leave your feedback in the comment box. It will be a little bit help for me to grooming my class further. Okay, yeah, we will see the words. ஓகே, முதல் வார்த்தை என்ன அப்படின்னா ஜல். இந்த ஜல் எப்படி ரெண்டு மீனிங் கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். முதல் அர்த்தம் வந்து நீர், வாட்டர். ஜல் ஜீவன் ஹே, ஜல் ஜீவன் ஹே அப்படின்னா தண்ணீர் வாழ்க்கை, தண்ணீரே வாழ்க்கை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஜீவன்னா வாழ்க்கை, ஜல் அப்படின்னா தண்ணீர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். 2024 எல்லா கிராமத்தையும் வந்து அவங்கவுங்க வீட்டு வாசல்லையே தண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த இதுக்கு பேர் தான் ஹர் கர் ஜல். ஹர் கர் ஜல், ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர். அவங்க வீட்டு வாசல்லே குழாயை வச்சு தண்ணீரை கொண்டு வரதுக்கான திட்டம் அது. ஜல் ஜீவன் யோஜனா அப்படிம்பாங்க. சரிங்களா? ஜல் ஜீவன் அப்படின்னா தண்ணீர் வாழ்க்கை, ஜல் ஜீவன் ஹே. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஹர் கர் ஜல் ஹே, ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். அந்த வார்த்தையோ இல்லை அந்த திட்டத்தை பற்றி படிக்கும்போதோ ஜல் அப்படிங்கிறது தண்ணீர் அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிடும். ஜீவன் அப்படிங்கிறது வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது லிங்க் ஆகிருக்கும் நம்ம படிக்கிற வார்த்தையோட. சரிங்களா? ஜல் ஜீவன் ஹே அப்படின்னா தண்ணீர் வாழ்க்கை, ஜல் அப்படின்னா தண்ணீர். இன்னொன்று வந்து இந்த பிராமணர் ஆட்கள் வந்து ஜலம் அப்படிம்பாங்களே, ஜலம் இந்த வார்த்தையிலேருந்து தான். ஜலம்னா தண்ணீர். சரிங்களா? ரைட். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்ப்போம். எரிதல். எரிதல்னா பேர்ன், விளக்கு எரியுது, அந்த மீனிங். வஹா தீப் ஜல் ரஹா ஹே, வஹா தீப் ஜல் ரஹா ஹே, அங்கு தீப் தீபம், ஜல் ரஹா ஹே எரிகின்றது, ஜல் ரஹா ஹே. வஹா அங்கு, தீப் தீபம், ஜல் ரஹா ஹே எரிகின்றது. ஜல் அப்படின்னா எரிகின்றது அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது. சரிங்களா? வஹா தீப் ஜல் ரஹா ஹே, அங்கு தீபம் எரிகின்றது. இப்போ ஜலஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா? ஜலஸ் அப்படின்னா வயிறு எரியுது அப்படிங்கிற மீனிங்கில் கூட சொல்லுவாங்க, ஜலஸ். அந்த வார்த்தையோட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தைலாம் மறக்காது. அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீக்கிங்லேயும் இந்த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல. சரிங்களா? ரைட். ஜல் அப்படின்னா நீர். இன்னொரு அர்த்தம் வந்து எரிதல். ஜல் ஜீவன் ஹே, வஹா தீப் ஜல் ரஹா ஹே. ரைட். இன்னொரு வார்த்தை நாங்கள் பார்ப்போம். கட்னா. கட்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் வந்து நிகழ்வு, இன்சிடெண்ட். घटना अपना निगழ்வு. कल मेरे घर के पास एक घटना हो गई. கல், கல்ங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஹோ கயி அப்படின்னு முடிஞ்சிருச்சு, நடந்து முடிந்ததை வந்து சொல்கிறதுனால இந்த கல்ங்கிறது நேற்று. கல் மேரே கர் கே பாஸ், என்னோட வீட்டுக்கு அருகில். மேரே கர் கே பாஸ், வீட்டிற்கு அருகில். ஏக், ஒரு நிகழ்வு நடந்தது.
एक घटना हो गई. कल मेरे घर के पास एक घटना हो गई. நேற்று என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. இதுவே ஏதாவது ஆக்சிடெண்ட் அப்படின்னா துர்கட்னா அப்படிம்பாங்க. துர் சம்பவம் அப்படிங்கிறத துர்கட்னா, துயர சம்பவம் அப்படிங்கிற மீனிங்லேயே இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? துர்கட்னா அப்படின்னா துயர சம்பவம், கட்னா அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வு, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ கல் மேரே கர் கே பாஸ் எக் கட்னா ஹோ கயி. நேற்று எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது, இல்லாட்டா நடந்தது. சரிங்களா? ரைட். கட்னா அப்படின்னா நிகழ்வு. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா குறைவது, டிக்ரீஸ் ஆகிறது. सोने के मूल्य का घटना और बढ़ना स्वाभाविक है. सोने के தங்கத்தின் விலை, மூல்ய அப்படின்னா விலை, தங்கத்தின் விலை, கட்னா கட்னான குறைவது, और बढ़ना மேலும் ஏறுவது, இல்லாட்டினா மேலும் அதிகரிப்பது, स्वाभाविक है स्वाभाविकனா இயற்கை. सोने के मूल्य का घटना தங்கத்தின் விலை, सोने का मूल्य, मूल्य அப்படின்னா விலை, मूल्य का घटना और बढ़ना स्वाभाविक है. और बढ़ना அப்படின்னா மேலும் அதிகரிக்கிறது. நம்ம ஏற்கனவே அவருங்கிற வார்த்தைக்கு பார்த்தோம் இல்லையா, மேலும் மேலும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஸ்வாபாவிக் ஹே, இயற்கை. இந்த ஸ்வாபாவிக்ங்கிறது வந்து நம்ம நார்மலாக அவனுடைய சுபாவமே அதான் அப்படி சொல்லணும்ல, அவனுடைய இயற்கையான குணமே அதான். அந்த வார்த்தையை லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. स्वाभाविक है स्वाभाविक. सोने के लिए मूल्य का घटना और बढ़ना स्वाभाविक है. தங்கத்தின் விலை குறைவது மேலும் ஏறுவது இயற்கை. சரிங்களா? ஸோ கட்னா அப்படின்னா நிகழ்வு, இன்சிடெண்ட், குறைவது, டிக்ரீஸ். கல் மேரே घर के पास एक घटना हो गई. நேற்று எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு நிகழ்வு நடந்தது. सोने के मूल्य का घटना और बढ़ना स्वाभाविक है. தங்கத்தின் விலை குறைவதும் மேலும் ஏறுவதும் இயற்கை. ரைட். அடுத்த வார்த்தை என்னங்கிறத பார்ப்போம். ஆம். ஆம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா மாம்பழம், மேங்கோ. ஆம் ஏக் மீட்டா फल है. ஆம் ஏக் மீட்டா फल है. ஆம் அப்படின்னா மாம்பழம், ஏக் ஒரு, மீட்டா फल है இனிப்பான பழம். மாம்பழம் ஒரு இனிப்பான பழம். ஆம் ஏக் மீட்டா फल है. மீட்டா அப்படின்னா இனிப்பான. இப்போ மிட்டாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதோட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை மறக்காது. ஆம் ஏக் மீட்டா फल है. மாம்பழம் ஒரு இனிப்பான பழம். ரைட். அடுத்த வார்த்தை ஆம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொதுவான, காமன். वो एक आम आदमी है. वो एक आम आदमी है. அவர் ஒரு பொதுவான மனிதர். உங்களுக்கு இந்த ஹிந்தி வார்த்தையை படிக்கும்போது ஒரு கட்சி பேர் கண்டிப்பாக ஞாபகம் வரணும். சரிங்களா? அந்த கட்சி பேர் ரொம்ப பிரபலம், ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மினா காமன் மேன் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த கட்சியோட பேர் இருக்குது. ஆம் அப்படின்னா பொதுவான. ஓ எக் ஆம் ஆத்மி ஹே, அவர் ஒரு பொதுவான மனிதர். சரிங்களா? ஸோ அந்த கட்சி பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அர்த்தம் அதாங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒக்காபுலரி இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும் பேசும்போது. சரிங்களா? ரைட். ஆம் அப்படின்னா மேங்கோ, மாம்பழம். ஆம் எக் மீட்டா फल है. மாம்பழம் ஒரு இனிப்பான பழம். ரெண்டாவது வந்து காமன், பொதுவான. ஓ ஏக் ஆம் ஆத்மி ஹே, அவர் ஒரு பொதுவான மனிதர். ஓ ஏக் ஆம் ஆத்மி ஹே, அவர் ஒரு பொதுவான மனிதர். ரைட். அடுத்த வார்த்தை மகர். மகருக்கு முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா ஆனால். நம்ம ஏற்கனவே பர் அப்படின்னா ஆனால்னு பார்த்தோம். மகர் அப்படின்னாலும் ஆனால். மே समय पर गया. मैं समय पर गया मगर गाड़ी नहीं मिली. मैं समय पर गया, நான் நேரத்திற்கு சென்றேன், ஆனால் காடி வண்டி, நகி மிலி
கிடைக்கவில்லை. நான் டயத்துக்கு போய் வண்டியை மிஸ் பண்ணிட்டேன், நான் டயத்துக்கு போய் வண்டி போயிருச்சுங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. மே சமைப்பர் கயா மகர் காடி நகி மிலி. நான் நேரத்திற்கு சென்றேன் ஆனால் வண்டி கிடைக்கவில்லை. காடி நகி மிலி. நகி மிலி அப்படின்னா கிடைக்கவில்லை. ரைட். அடுத்த வார்த்தை என்னன்னா முதலை. மகர் அப்படின்னா முதலை, குரோக்கடைல். மகர் பானி மே ரகத்தா ஹே. மகர் பானி மே ரகத்தா ஹே. முதலை தண்ணீரில் வாழ்கிறது. மகர் அப்படின்னா முதலைங்கிற அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மகர் முதலை, என்னோட அர்த்தம் வந்து ஆனால். மே சமைப்பர் கயா மகர் காடி நகி மிலி. நான் நேரத்திற்கு சென்றேன் ஆனால் வண்டி கிடைக்கவில்லை. மகர் பானி மே ரகத்தா ஹே. முதலை தண்ணீரில் வாழ்கிறது. ரைட். அடுத்த வார்த்தை வந்து தோ. தோக்கு முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா இரண்டு. ஏக் தோ. தோ அப்படின்னா இரண்டு. மேஜ் பர் தோ கிதாபே ஹே. மேஜ் பர், மேஜை மேல். தோ கிதாபே ஹே, இரண்டு புத்தகங்கள் உள்ளது. கிதாபே அப்படின்னா புத்தகங்கள், ப்ளூரல். மேஜ் பர் தோ கிதாபே ஹே, மேஜை மேல் இரண்டு புத்தகங்கள் உள்ளது. ரைட். இன்னொரு மீனிங் கொடு. கிவ். गोपाल को एक किताब दो. गोपाल को एक किताब दो. கோபாலுக்கு ஒரு புத்தகம் கொடு. கோபாலுக்கு एक किताब दो. दो அப்படின்னா கொடு. உஸ்கோ தோ, இஸ்கோ தோ, இவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி வரும்போது இந்த தோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முதல் அர்த்தம் டூ, இரண்டு அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ரெண்டாவது வந்து கொடு, கிவ் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னையை திருத்திக்கிறேன். ஏதாவது ஃபர்தராக நான் என்னோடய டீச்சிங்கில் மாற்றணும் அப்படின்னா அதை நான் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரைட். தேங்க்யூ.